ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரெட் சாண்ட்விச் செய்து காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். ப்ரெட்டு நான் இதில் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு கேரட்டு, அது நல்ல தோல் சீவி சீச்சி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன கேப்சிகம், சின்னதாக இருந்தால் ஒன்று போட்டுருங்க, பெருசாக இருந்தால் அதில் பாதி போட்டால் போதும். ஒரு தக்காளி, அதை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பல்லாரி வெங்காயம், அதையும் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை. இதில் நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸோடு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், சீஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெச்சப் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைனீஸ் வச்சுருக்கிறேன். ஒரு க்யூப் பட்டர் வச்சுருக்கேன். இது பட்டர் நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் ஒரிகனோ வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் வத்தத்தூள் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை நான் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு செய்து காட்டுறேன். நம்ம எடுத்து வச்ச இந்த வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட்டு, குக்கும்பர், வெள்ளரிக்காய், இந்த மல்லி இலை, இது எல்லாத்தையும் 1 by 1 போட்டு மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். 1 by 1 ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒன்றா சேர்த்துற போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சு ஒரிகனோ பவுடர், 2வது கெச்சப் கொஞ்சம் வச்சுக்காங்க, ஏன்னா இது ப்ரெட்டில் தடவுறதுக்கும் வேணும். மயோனீஸ், இந்த மயோனீஸையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பெப்பரு, சாட் மசாலா, சில்லி பவுடர், சால்ட், இதை இதோட ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைனஸ் ஆட் பண்ணிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை பாருங்கள், நான் எல்லாமே நல்லா போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கரெக்டான ஒரு இதில் இருக்குது. இப்போ இதை நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஒரு கிரில் பேனில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்காங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. ஸ்டஃபிங் இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்லையும் லைட்டாக கெச்சப் அப்ளை பண்ணிக்காங்க. இப்போ இதில் நீங்கள் க்ரீன் சட்னி இருந்தால் அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்லைஸை இப்படி நல்லா இப்படி வச்சு கவர் பண்ணிக்காங்க, இந்த ஸ்டஃபிங் தெரியாத மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு இதை ஒரு பேனில் டோஸ்ட் பண்ணி காட்டேன். இப்போ ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் தோசை தவாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த ப்ரெட்டை அதில் சேர்த்துறேன். டைம் வந்து நீங்கள் சிம்மிலே வச்சுக்காங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 பக்கம் நல்ல டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்டஃபிங் வெளியில் வராமல் எவ்வளோ நல்ல கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.